கிராமத்துல கூட்டு குடும்ப கலாச்சாரம், பெரியவங்களுடைய அதிகாரம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. அது பார்வதி அம்மாவோட வீடு. அவங்க வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடியே கௌரி, பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? சூரியனே மெதுவா மேலே ஏறி வரான். இன்னும் அந்த சமையல் அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாட்டுக்கொட்டால லக்ஷ்மி கத்திக்கிட்டு இருக்கா பாரு. அவளுக்கு சாப்பிட புல்லு போட்டியா இல்லையா? பால் அடுப்புல வச்சிருந்த அத்தை பொங்கிடக்கூடாதுன்னு பக்கத்துலயே நின்ன. லக்ஷ்மிக்கு நான் காலையிலே புல்லு போட்டுட்டேனே. அப்ப பார்வதி அம்மா கௌரிய பார்த்து, பால் பொங்குனா வீட்டுக்கு நல்லதுதான், ஆனா நேரத்தை வீணாக்க கூடாதுல்ல. ராமையா வயலுக்கு போற நேரமாச்சு. அவனுக்கு கஞ்சி கட்னியா இல்லையா? நேத்து மாதிரி கஞ்சி நல்லாவே இல்ல அப்படின்னு வந்து சொல்ல போறான். எல்லாம் தயாரா இருக்க அத்தை. சாப்பாடு சுட சுட இருக்கு. துவையலும் அரைச்சி வச்சுட்டேன். அவர் எழுந்துச்சதும் சாப்பிட கொடுத்துடுறேன். பார்வதி அம்மா பெருமூச்சை விட்டு, நல்லா பேச கத்துக்கிட்ட. கல்யாணம் ஆகி வந்த 6 மாசத்துல வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையுமே நல்லபடியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த வீட்டோட அதிகாரம் வேணும்னா நல்லா சமைச்சா மட்டும் போதாது. கௌரி அடக்கமா தலையை குனிஞ்சு, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க அத்தை, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். குறை உன்னோட வேலையில எதுவும் இல்லை, ஆனா உன் மனசுல இருக்கோன்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. வீட்டோட அதிகாரம் வேணும்னா பொறுமை வேணும். மலை மாதிரி இருக்கணும் அந்த பொறுமை. பொறுமையா காத்திருந்தா மட்டும்தான் வீட்டோட அதிகாரம் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலையே. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க நீங்க இருக்கீங்களே, உங்க நிழல்ல நான் நடந்து வர போறேன். அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன். பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டு, நிழல்ல வர்றது சரி, உண்மையான விஷயம் இப்ப தெரியும் பாரு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த காட்டி, அங்க பாரு, பழைய பொருள் போட்டு வச்ச இடத்துல ஒரு காஞ்ச குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு வா. அந்த காஞ்ச குச்சியை அடுப்புல வைக்கிறதுக்கு அத்தை, ஆனா ஏற்கனவே வீட்டுக்குள்ள விறகு இருக்கே. கேள்வி கேட்காத கௌரி, நான் சொன்னதை செய். அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். கௌரி போய் காஞ்சு போயிருக்கிற ஒரு செடி மாதிரி இருக்கிற குச்சிய எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த செடியில இலை இல்ல, மொத்தமா வேர்ல இருந்து எல்லாமே காஞ்சு போச்சு. இந்தாங்க அத்தை, இது மொத்தமா காஞ்சு போயிருக்கு. இது சாதாரண குச்சி இல்ல கௌரி, உன்னோட எதிர்காலத்தை முடிவு பண்ற குச்சி. கௌரி அதை கேட்டு, என்ன அத்தை, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்க பாரு, இன்னில இருந்து இந்த காஞ்ச செடியோட பொறுப்பு உன்னுடையது. இத நீ காப்பாத்தணும். இதுல இருந்து இலை பூ எல்லாம் வரணும். இந்த செடிக்கு எப்போ உயிர் வருதோ அப்பதான் இந்த வீட்டோட பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுப்பேன். அது வரைக்கும் என் பேச்சுக்கு நீ கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இல்ல எனக்கு அப்புறமும் இந்த வீட்டு அதிகாரம் உனக்கு சொந்தமாகாது. என்ன சொல்ற அத்தை? இது நியாயமா? இது முழுசா காஞ்சி போயிருக்கு. உயிரே இல்லாம இருக்கிற இந்த குச்சியில எப்படி இலையும் பூவும் காக்கி சொல்லுங்க? பார்வதி அம்மா கோவமா, நடக்காது அப்படின்னு எதுவும் இல்ல, எல்லாத்தையும் நடத்தி காட்டணும். குடும்பம் அப்படிங்கிற குடும்பத்துல ரொம்ப பெரிய பிரச்சனைங்க வரும். அதை எல்லாத்தையும் பொறுமையா உன் பாசத்தோட நீ சரி பண்ணணும். அந்த பொறுமையும் அந்த பாசத்தையும் இந்த செடி மேல காட்டு. உயிரே இல்லைனாலும் இந்த செடிக்கு உன்னுடைய பாசத்தினால உயிர் நிச்சயமா வரும். கௌரி அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அந்த செடியையும் அவங்க மாமியாரையும் பார்த்து கொஞ்ச நேரம் யோசிச்சா. நீங்க வீட்டுக்கு பெரியவங்க, பெரியவங்க பேச்ச கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கேக்குறேன், இத எப்படியாவது நான் காப்பாத்துறேன் அத்தை. பேச்சுல காட்டாத, செய்கையில காட்டு. போய் வேலைய பாரு. கௌரி அந்த காஞ்சி போன செடிய நடுறதுக்காக பள்ளத்தை தோண்டினா. அப்ப பக்கத்து வீட்டு கங்கா, என்னடி கௌரி, காஞ்சி போன குச்சிய அடுப்புல வச்சு எரிக்கிறத விட்டுட்டு பள்ளம் தோண்டி நட்டு வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன அறிவில்லையா? இந்த காஞ்ச குச்சிய என்ன பண்ண போற? இல்லக்கா, இது அத்தை கொடுத்த செடி. இந்த செடிய காப்பாத்தணும்னு சொன்னாங்க. அடியே வீணா போனவளே, உங்க மாமியாருக்கு திமிரு அதிகமாகுதுன்னு பார்த்தா உனக்கு அப்பாவித்தனம் அதிகமாகுதே. இது என்ன செடியா? காஞ்சி போன குச்சி. இத நீ எப்படி காப்பாத்த போற? இத நட்டு வச்சா போதாது, இது உயிர் வருதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தூக்கி போட்டுரு, தேவையில்லாம நேரத்தை வீணாக்காத. பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும்லக்கா. நாம செய்ய வேண்டியதை செய்யலாம்க்கா. பெரியவங்க பேச்ச மதிக்கிற பொண்ணு, அதை நான் குறை சொல்லல. ஆனா உன் பொறுமைய பாராட்டணும். ஒரு பாறைக்கு வேர்த்தாலும் வேக்கும், ஆனா இந்த செடியில இலை வராது. உங்க அத்தை வீட்டோட அதிகாரத்தை உனக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணுனே உனக்கு வைக்கிற சோதனை இது. அது உனக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ? அக்கா, எங்க அத்தைய பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். அவங்க சரியாதான் சொல்லுவாங்க. சரி சரி, உன் விருப்பம்.
உங்க மாமியார் உன்னை ஏமாத்துறாங்க. நாளைக்கு இதுக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி உனக்கு இடுப்பு வலிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கங்கா அங்கிருந்து போயிட்டா. கௌரிய கங்கா போனதுக்கு அப்புறமா அந்த செடிய பார்த்து, அம்மாடி வனதேவதை, எங்க அத்தையோட பேச்சு கேட்டு இந்த செடிய நட்டு வச்சிருக்கேன். என் பொறுமைய ரொம்ப சோதிக்காத, எப்படியாவது இந்த செடிக்கு உயிர் கொடுத்துரு. சில வாரங்களுக்கு அப்புறமா வெயில் அதிகமா இருந்துச்சு. சாயந்தர நேரம் கௌரி கிணத்துல இருந்து தண்ணிய வீட்டுக்கு கொண்டு வந்தா. கௌரி, கிணத்துல தண்ணி குறைவா இருக்காமா, பார்த்து அந்த தண்ணிய பயன்படுத்து. தேவையில்லாம தண்ணிய செடிக்கெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்காத, இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. சரிங்கத்த, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொண்டு வந்துட்டேன். 1 மாசம் ஆச்சு. அந்த குச்சில உயிர் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அது பொழைச்சிருக்கும். தேவையில்லாம நேரத்தை எதுக்கு வீணாக்கிக்கிட்டு இருக்க? இல்லத்த, மழை வந்தா அது முளைச்சு வரும். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பார்க்கலாமே. ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா கௌரி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போனா. கௌரி அந்த செடிக்கு பக்கத்துல உக்காந்து அந்த சொம்பு தண்ணிய செடிக்கு ஊத்திக்கிட்டு, செடி, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம் இல்ல? தாகமா இருக்கா? கவலைப்படாத, அத்தை திட்டுவாங்கன்னு சொல்லிதான் இந்நேரத்துல கொண்டு வந்து நான் குடிக்க வேண்டிய தண்ணிய உனக்கு ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீ உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கௌரி தண்ணிய ஊத்தி அவளுடைய மனசுக்குள்ள, பொறுமைங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. இப்ப நான் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1 மாசம் போச்சு. ஒரு நாள் காலையில கௌரி அரிசி கழுவுன தண்ணிய கொண்டு வந்தா. அவ முகத்துல சோர்வு இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தண்ணிய ஊத்துறதுக்காக செடிக்கு பக்கத்துல வந்தவ, அட கடவுளே அப்படின்னு அந்த தண்ணிய கீழே வச்சு அந்த செடிய உத்து பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த செடியில இருந்து சின்னதா ஒரு இலை வந்திருந்துச்சு. கௌரி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா தடுமாறிக்கிட்டே, முளைச்சு வந்துருச்சு. ஐயோ, உயிரே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த செடியில இப்போ உயிரோட 4 இலை இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள, இப்பவே அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பெருசா வளரட்டும், அப்புறமா அத்தை கிட்ட சொல்லிக்கலாம். கங்கா அக்கா வேற இதை பாத்துற போறாங்க, இதை நான் நல்லபடியா பாதுகாத்துக்கணும். அடுத்த 2 மாசத்துல அந்த செடி முழுசா இப்ப பச்சையா இருந்துச்சு. நிறைய இலைகளோட நிறைய பூக்களோட பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்வதி அம்மா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது கௌரி வேகமா அவங்க பக்கத்துல வந்தா. அத்தை, அத்தை, கொஞ்சம் தோட்டத்துக்கு வரீங்களா? ஏன், என்னாச்சு? பூனை பால் கிணத்தை தூக்கிட்டு போயிடுச்சா? இல்ல அத்தை, ஒரு தடவை வாங்க, உங்களுக்கே தெரியும். 2 பேரும் தோட்டத்துக்கு போனாங்க. கௌரி அந்த செடியை காட்டினா. அதுல இருக்கிற இலைகள் எல்லாம் காத்துக்கு அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அட, இது நான் அன்னைக்கு கொடுத்த அந்த குச்சியா? இது நான் கனவா கண்டுகிட்டு இருக்கேன். கனவுலத்த உண்மை. உங்க மருமகளோட கஷ்டம் உங்க கண்ணு எதிர்க்க இருக்கு. பாருங்க இவ்வளவு அழகா பூ பூத்திருக்குன்னு. பார்வதி அம்மா செடி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, ஆச்சரியமா இருக்கே, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு செடி, இந்த மாதிரி ஒரு பூவை நான் பார்த்ததே இல்லையே. இந்த பூவோட மனம் வேற ரொம்ப நல்லா இருக்கே, இது என்ன செடியா இருக்கும் அப்படின்னு அவங்க குழப்பத்துல இருக்கும்போது அந்த பக்கம் தான் அந்த ஊரோட வைத்தியர் வந்துகிட்டு இருந்தாரு. பார்வதி அம்மா உடனே அந்த வைத்தியரை பார்க்க போனாங்க. பார்வதி அம்மா சத்தமா, ஐயா, வைத்தியர் ஐயா, கொஞ்சம் இங்க வந்துட்டு போறது. என்ன பார்வதி அம்மா, யாருக்காவது உடம்பு முடியலையா? இவ்வளோ பதட்டமா கூப்பிடுறீங்க? எங்க உடம்புக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. எங்க வீட்டு தோட்டத்துல ஒரு செடி முளைச்சிருக்கு. அது என்ன செடின்னே தெரியல, கொஞ்சம் வந்து பார்த்துட்டு சொல்றீங்களா? வைத்தியர் சரி அப்படின்னு தோட்டத்துல போய் அந்த பூச்செடிய பார்த்தாரு. பார்த்ததும் அவரு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. ஆஹா, அதிசயம், அருமை. பார்வதி அம்மா, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா. என்ன வைத்தியரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன செடி இது? இது சாதாரணமான செடி இல்லம்மா. புராண கதைகள்ல அமிர்தவள்ளி, அப்படி இல்லைன்னா சஞ்சீவினின்னு சொல்லுவாங்க. இது காட்டுல இல்ல பெரிய மலையில தான் இருக்கும். இந்த இலையோட ரசத்தை குடிச்சா எப்பேற்பட்ட வியாதியும் ஓடி போயிடுமாமா. இந்த செடி வாடியே போனாலும் உள்ள உசுரோட தான் இருக்கும். கௌரி ஆச்சரியமா, உண்மையாவா வைத்தியரே? ஆமாமா, ஆனா இது மறுபடியும் வாழணும்னா அது சாதாரண ஆளுங்களால முடியாது. மனசுல கள்ளங்கபடம் இல்லாம யாரு இருக்காங்களோ அவங்க இதை நல்லபடியா பாத்துக்கிட்டாதான் இது மறுபடியும் துளுர்த்து வரும். ஆமாடி கௌரி, உன்னோட நல்ல மனசுக்காகத்தான் உன் வீட்டு தோட்டத்துல இது முளைச்சிருக்கு. ஆமா பார்வதி அம்மா, உங்க மருமக சாதாரணமான பொண்ணு இல்ல, அவ ஒரு தேவதை. அப்படி வைத்தியர் சொன்னதும் ஒரு புது மரியாதையோட பார்வதி அம்மா மருமகளை பார்த்தாங்க.
அப்பதான் செவருக்கு அந்த பக்கத்துல இருந்து கங்கா இது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. சாயந்தரம் விளக்கேத்துற நேரம். பார்வதி அம்மா அமைதியா திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கௌரி வந்து, அத்தை உள்ள போலாமா? கௌரி, என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அத்தை, என்ன இது? நீங்க எவ்வளவு பெரியவங்க, என்கிட்ட இதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கௌரி, நான் முடியவே முடியாதுன்னு நினைச்சுதான் அந்த குச்சியை உன்கிட்ட கொடுத்தேன். அதை நீ தோக்கணுன்றதுக்காக இல்ல, உன்னோட விடாமுயற்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்காக தான். ஆனா நான் நினைச்சதை விட நீ ரொம்பவும் பொறுமைசாலி. இதெல்லாம் உங்களுடைய தயவும் அந்த கடவுளோட கருணையும் தான். இதுல நான் பண்ணது எதுவும் இல்லத்த. பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டு, அடக்கமோ பொண்ணுக்கு அழகுதான். பொம்பளைங்க எப்பவும் அடக்கமா அறிவா அமைதியா இருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. குடும்பத்துல கஷ்டம் வரும் நஷ்டம் வரும், குடும்பமே அப்போ காஞ்சி போன ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். ஆனா நாம அதை பொறுமையா சரி பண்ண முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த காஞ்சி போன குச்சியில இலை வந்த மாதிரி குடும்பமும் மறுபடியும் சந்தோஷமா இருக்கும். பார்வதி அம்மா அவங்க இடுப்புல சொருகி இருந்த சாவி கொத்தை எடுத்து, இந்தா, இந்த சாவி கொத்து இனிமே உனக்கு தான் சொந்தம். இந்த வீட்டோட அதிகாரமும் உனக்கு தான் சொந்தம். இனிமே இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நீ. நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இனிமே நிம்மதியா இருக்க போறேன். அத்தை, எனக்கு இந்த சாவி கொத்து வேண்டாம், அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன், அதுதான் நமக்கு நல்லது. ஆனா அதை கேட்டு பார்வதி அம்மா, வாங்கிக்கோமா, இது உனக்கு சொந்தமானது. ஒரு காஞ்சி போன குச்சியிலேயே இவ்வளவு அழகா பூக்களோ இலைகளோ வர அளவுக்கு நீ பண்ணிருக்கேன்னா என்னோட குடும்பத்தை நீ ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில தான் இதை நான் உனக்கு கொடுக்குறேன். அப்பதான் பக்கத்து வீட்டு கங்கா வெக்கப்பட்டு சத்தமா இப்படி சொன்னா, பார்வதி அம்மா, உங்க மருமக மண்ணை தொட்டாலும் அது மகாலட்சுமியா மாறும். கௌரி, என்ன மன்னிச்சிடு. கௌரி சிரிச்சுக்கிட்டே மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, குடும்பம்னா சண்டை சச்சரவு கஷ்ட நஷ்டம் எல்லாமே வரும். அப்ப கோவப்படாம பொறுமையா பிரச்சனைய சரி பண்றதுக்கான முயற்சியை நாம எடுத்தோம்னா நிச்சயமா அந்த பிரச்சனைகள் சரியா போயிடும்.